Welcome to Best Astrology Consultant, Dr. திருப்பதி ராஜா PK Astro. ஜோதிடம் உங்கள் வாழ்வின் வழிகாட்டி. இப்போ 4ஆம் பாவத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, இது எப்போ எனக்கு நிவர்த்தி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும்னா, உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி 3, 9, 11 தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் அம்மா நோயிலிருந்து விடுதலை அடைஞ்சிருவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாம் முயற்சி பண்ணும்போது அல்லது அம்மாவுக்கு நோய்க்கு நீங்கள் மருத்துவம் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் அவங்க நிச்சயமாக அதிலேருந்து விடுதலை அடைஞ்சிருவாங்க. இப்போ 7ஆம் பாவத்தை பற்றி பார்க்கலாம். 7ஆம் பாவங்கிறது எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னா, உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை குறிக்கும், திருமண வாழ்க்கையை பற்றி குறிக்கும். இப்போ 7ஆம் பாவங்கிறது இந்த சமூகத்தோடு நமக்குள்ள தொடர்புல குறிக்கும். இது பார்த்திங்கன்னா தொழில் பெரிய கார்ப்பரேட் ஆகும்னா அதுக்கும் 7ஆம் பாவத்தோட தொடர்பு வேணும். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவம் 3, 9, 11 தொடர்பு கொண்டுச்சுன்னா நிச்சயமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும். 7ஆம் பாவம் 2, 7, 11 தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அந்த நேரம் உங்களுக்கு திருமணம் நடக்கும். இதை நாம் ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டு எந்த காலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்போ முயற்சி பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ நான் எப்போ என்னோடய வாகனத்தை நான் விற்கலாம் அல்லது இடத்த விற்கலாம், வீட்டை விற்கலாம், இந்த மாதிரி விற்கணும் அப்படின்னு நீங்கள் போகும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி 3, 5, 10 தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய இடமோ அல்லது வாகனமோ அல்லது வீட்டையோ கண்டிப்பாக விற்க முடியும். இப்போ 2வது குழந்தை அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா 7ஆம் பாவம் தான் குறிக்கும். இப்போ எனக்கு 2வது ஒரு குழந்தை இருக்கா, நான் இப்போ இந்த நேரம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் பாவம் 2, 11 தொடர்பு கொண்டுச்சுன்னா நிச்சயம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு 2வது குழந்தை பிறக்கும். இப்போ 2வது